முன்னால பின்னால வரத நிழல் வரதை வந்து ஒரு மனிதன் எப்ப உணர முடியும் அப்படின்னா அவனுடைய இறப்பு நேரத்தில் வரும்பொழுதுதான் அந்த நிழலுடைய நடவடிக்கைகளை வைத்து நாம் இறக்கப் போகிறோம் தெரிந்து கொள்ளலாம். பெரிய பெரிய இடத்துல இருக்காங்க, பெரிய மனிதர்களோடு பெரிய ஒரு பொறுப்புல இருக்காங்க. ஆனால் எந்த தவறும் செய்யாதவர்கள் சாதாரண நிலைமையில இருக்காங்கன்னா அது கூட கர்மா தான் காரணம். பெரிய பெரிய திரைப்பட இயக்குநர்களாகட்டும், நடிகர்களாகட்டும், தயாரிப்பாளர்களாகட்டும், அரசியல்வாதிகளாகட்டும், எல்லாருக்குமே நம்ம நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி இந்த வாழ்க்கை, உலக வாழ்க்கை என்பது இன்பமயமானது. பெரிய பொறுப்புல நீங்க வரீங்க, அந்த நீங்க நினைச்சா யாருக்கு வேணாலும் வேலை கொடுக்கலாம், யாரை வேணாலும் வேலையை விட்டு தூக்கலாம். அப்படிங்கும்போது ஒரு மனிதனுடைய இயல்பு எப்படி இருக்கும்னா, நமக்கு யாரெல்லாம் சாதகமா இருக்காங்களோ, யாரெல்லாம் நமக்கு பிடிக்குதோ அவங்களெல்லாம் வேலையில வச்சுக்கணும். யாரை பிடிக்கலையோ அவங்கள ஏதாவது ஒரு சாதாரண ஒரு சப்பையான காரணத்தை சொல்லி வெளியில பிடிச்சு தள்ளிப்படுவோம். நமக்கு பிடிக்கலைங்கிற ஒரே காரணத்துக்காக நீக்கிறோம் பாருங்க, அது கர்மாவாக நம் உடம்பில் ஒட்டிக்கொள்ளும். ஐயா மறைந்த புரட்சி கலைஞர் திரு விஜயகாந்த் அவர்கள், புரட்சி தலைவர் திரு எம்ஜிஆர் அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் அவர்கள் மறையும் வரை கொடுத்து கொண்டே இருந்தார்கள். இன்றும் அவர்கள் ஞாபகார்த்தமாக அந்த உதவிகள் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனால் தான் இன்றும் இந்த மனித உலகத்தில் அவர்கள் மறைந்தாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் மன்னை நாராயணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், இந்த கலியுகத்துல நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. அதுவும் இல்லாம கொடுமைகள் ரொம்ப ஜாஸ்தியா நடந்துகிட்டு இருக்கு. எல்லாருமே தவறு செய்யறதுக்கு தயங்கவே மாட்டுறாங்க. பரவாயில்ல, செஞ்சுட்டு போயிடலாமே, என்ன நடக்க போது பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப அசால்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. யாருக்குமே ஒரு கடவுள் மேல பயமோ இல்லாட்டி கர்மா மேல பயமோ அப்படின்ற மாதிரி இல்லாத மாதிரியே நிறைய பேர் நடந்துட்டு இருக்காங்க. ஆனா எல்லாரையும் சொல்லல, நடக்கிறவங்க நிறைய பேர் இப்படி ஆயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது யதார்த்தமா பார்க்கும்போது சோஷியல் மீடியா ஸ்க்ரால் பண்ணாலும் சரி, இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க பேசினாலும் சரி, நண்பர்கள்ட்ட பேசும்போதும் சரி, அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, கொஞ்சம் கூட ஈவி இறக்கமே எல்லாமே நீ இப்படி பாதிக்க வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி வார்த்தைகள் நிறைய காதுபட கேட்டுட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு. சோஷியல் மீடியாலையும் நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஏதாவது பண்ணியிருக்காங்களா, அது கண்டிப்பாக கர்மா ஹேண்டில் பண்ணிக்கோ, நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க, நீங்கள் எதுவுமே ரிவெஞ்ச் எடுக்கணும்னு அவசியமே இல்லை, நீங்கள் என்ன விதைக்கிறாங்களோ அதை தான் நீங்கள் அறுவடை செய்ய போகிறீங்க அப்படின்ற மாதிரியும், அது சொல்லாகவோ இருந்தாலும் சரி, செயலாகவோ இருந்தாலும் சரி, எப்படியோ ஒன்று அவங்களுக்கு கரெக்டான டைமில் போய் ரீச் ஆகிடும் அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள் நிறையா கேள்விப்படுறோம். உண்மையிலே இந்த கர்மான்ற விஷயம் இருக்கா, ஒர்க் அவுட் ஆகுமா, இது எத்தனை வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு, இதோட டெஃபினிஷன் டீட்டெயிலாம் என்ன சார்? இந்த கர்மான்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கான பொருள் தான் இந்த நிகழ்ச்சினே சொல்லலாம் சார். ஏன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு நிகழ்வும் ஒரு செயலை அடிப்படையாக வைத்துத்தான் வருகிறது. இப்போ எத்தனையோ நிகழ்வுகள் நாம உட்கார்ந்துருக்கோம், நம்ம நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த கர்மான்னு சொல்லக்கூடிய விஷயத்தை பத்தி இன்னைக்கு தான் பேச போறோம்னா, அதற்கு காரணமும் அந்த கர்ம தேவதை தான் என்றுதான் சொல்ல வேண்டும். என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கர்மா அப்படின்னா என்னன்னா, அதுலயே ரெண்டு விதமா சொல்லுவாங்க. பிராரப்த கர்மா, சஞ்சித கர்மான்னு சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டா, சஞ்சித கர்மா அப்படிங்கிறது நாம் இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய காலகட்டங்கள், வளரக்கூடிய காலகட்டங்கள், அதில் நாம் செய்யக்கூடிய நல்ல தீய செயல்களின் விளைவுகளுடைய தன்மை. அது ஒரு பக்கம் அப்படியே ஸ்டோரேஜ் ஆகிட்டே இருக்கும், கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் பண்ற மாதிரி. இந்த பிராரப்த கர்மா அப்படிங்கிறது நாம எத்தனை பிறவிகள் எடுத்திருக்கிறோமோ அத்தனை பிறவிகளிலும் செய்த நல்வினை தீவினை பயன்கள் மூட்டையா வந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம பேங்க்ல பணம் போடுறோம், அந்த பணம் போடும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வட்டியா நம்ம வர ஆரம்பிக்குது. அந்த வட்டியிற்கான பலனை நம்ம வாங்குற மாதிரி இந்த பிறவி என்ற ஒரு சாக்காடு, இது பயங்கரமான ஒரு விஷயம். இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு தண்டனைன்னு சொல்றதா வரம்னு சொல்றதான்னு தெரியாது. அதனால இந்த பிறவியில் செய்யக்கூடிய செயலுக்கான விளைவுகள் அது எல்லாமே கர்மாவாக பதிவு செய்யப்படுகிறது. எளிமையா சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்ப நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம், நம்ம கிட்ட ஒருவர் கை நீட்டி காசு கேட்கிறார், ஐயா எனக்கு பசிக்குது, சாப்பாடு போடுங்க. நம்ம சாப்பிட்றதுக்காக தான் இறங்கி போயிட்டு இருக்கோம். அந்த சமயத்துல அவர் வரும்போது, அந்த சமயத்துல நம்மளுடைய தன்மைகள், எண்ணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சில நாட்கள் நம்ம என்ன பண்ணுவோம்னா, சரி நம்மளால என்றதை கொடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு 10 ரூபா கொடுப்போம். சில பேர் அதை வாங்கிட்டு போவாங்க. சில பேர், ஐயா சாப்பாட்டுக்கு நிற்கிறேன் 10 ரூபா கொடுக்குறீங்களே அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், சரி ஒரு 20 ரூபா
ஐயா ஒரு சாப்பாடு 20 ரூபா வருமா ஐயா அப்படின்னா, அன்னைக்கு மூடு நல்லா இருந்துச்சுன்னா நம்ம 100 ரூபாயும் கொடுப்போம், 50 ரூபாயும் கொடுப்போம். இல்லைன்னு வச்சுங்க, உனக்கு கொடுத்ததே அதிகம் போன்னு சொல்லிடுவோம். அப்போ இதுல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க 10 ரூபா கொடுத்தீங்க இல்லைங்களா, அதற்கான கணக்கு, அதற்கான நல்ல கணக்கு என்பது இப்படிப்பட்ட ஒரு வறியவருக்கு, எளியவருக்கு இன்னைக்கு இந்த ஜென்மம், இந்த பிறவி 10 ரூபாயை தர்மமாக கொடுத்திருக்கிறது என்று கணக்கு எழுதப்படும். இந்த கணக்கு எழுதும் பொழுது நமக்கு அது எப்படி திருப்பி வரும்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை உணவாக வாங்கி கொடுக்குறோம், பணம்ங்கிறத விடுங்க, ஒரு உணவே நம்ம வாங்கி கொடுக்குறோம்னு வச்சுங்க, உணவு வாங்கி கொடுத்தா நம்ம மறந்துட்டோம், வேற ஒரு வெளியூருக்கு நம்ம போகிறோம், அந்த இடத்துல கடை இல்லை, நம்ம பார்த்த வேலை முடிஞ்சு போச்சு, ஆனால் சாப்பிட்றதுக்கான எந்த சரியான கடைகளும் இல்லை. என்னடா அது இன்னைக்கு அவ்வளோதானா, வெறும் தண்ணியை குடிச்சு தான் இருக்கணுமா அப்படின்னு நினைக்கும் பொழுது திடீர்னு யாராவது வந்து, என்னங்க ஐயா வெளியூரா, என்ன வந்திருக்கீங்க, என்ன விஷயம், இந்த மாதிரி வந்திருக்கோம், சாப்பிட்டீங்களா, இல்லையா, அதான் சாப்பிட்றதான் பார்த்துட்டு இருக்கேன் கடை, என்ன பெரிய விஷயம், நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்திருக்கீங்க, நாங்கள் வாங்க சாப்பாடு போகிறேன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போய் நம்ம வீட்டில் நம்மளை உட்கார வச்சு என்னவோ நம்மளை நல்லா தெரிஞ்ச மாதிரி, நம்ம சொந்தக்காரர் மாதிரி தலைவாழை இலையை போட்டு நமக்கு பிடிச்ச ஐட்டங்களாக போட்டு பரிமாறி நம்மளை சாப்பிட வச்சு ரெஸ்ட் எடுத்து சாயந்தரம் டீ வரைக்கும் போட்டு கொடுத்து அனுப்புகிறாங்க பாருங்க. அதுதான் நாம் செய்த ஒரு நல்வினை பயனுடைய சிறப்பான விளைவு. அது நம்மளுக்கு அப்போ ரியலைஸ் ஆகாது, நமக்கு தெரியாது. ஓகே, நமக்கு இன்னைக்கு ஏதோ சாப்பாடு கிடைச்சது, சரி ஓகே. இது கர்மா என்பது மறைமுகமாகவே இருக்கும், அது எப்போ நம்மகிட்ட வரும்னே தெரியாது. இது ஒரு பக்கம். அடுத்தது நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு தோட்டம் வச்சுருக்கோம் வீட்டில், அந்த தோட்டத்தில் நல்லபடியாக காய்கறிகள் இதெல்லாம் விளைஞ்சிட்டு இருக்கு. இயற்கை ரசாயனம்லாம் இல்லாமல் நம்ம இயற்கை உரமாக பண்ணி அந்த ஒரு தக்காளி செடி, வெண்டிக்காய் செடி இதெல்லாம் வளர்க்குறோம், ஆசையாக வளர்க்குறோம், ரோஜா பூ இதெல்லாம் வளர்த்துட்டு இருக்கோம். அப்போ திடீர்னு பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு ஆடோ இல்லை வேற ஏதாவது ஒரு விலங்கோ வந்து தாண்டி குதிச்சு வந்து நம்முடைய காய்கறி தோட்டத்தில் சேதத்தை ஏற்படுத்தி அதை சாப்பிட்டு நகரும் பொழுது நமக்கு கோபம் வரும். அப்ப என்ன பண்ணுவோம், கையில் இருக்கக்கூடிய பிரம்பு இல்ல என்ன கிடைக்குதோ தூக்கி அடிப்போம். அப்ப அது மேல வந்து விழுது அடிப்படுதுன்னு வச்சுங்க, அது ஒரு ஓலத்தோடு ஓடும், சத்தம் போட்டுக்கிட்டே ஓடும். அப்படி ஓடும் பொழுது நம்ம துரத்திட்டோங்கிற சந்தோஷம் இருக்கும், சரி சந்தோஷம் இருக்கும், நம்ம வந்து இனிமேல் வராதுன்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனால் அது உணவை சாப்பிடுவதற்காக வருது, அதற்கு வந்து பகுத்தறியக்கூடிய தன்மை கிடையாது, அது உணவு பார்க்குது, சாப்பிட்றதுக்காக வருது. இப்படி வரும் பொழுது நாம் அதை அடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது உணவுக்காக வருது. நாம் காப்பாற்றி வைத்திருக்கக்கூடிய பொருளை அல்லது பண்டத்தை காப்பாற்றுவதற்காக நாம் அதை தாக்குகிறோம். அது தவறா சரியானா தவறாகவே சொல்லப்படுகிறது. ஏனென்று கேட்டால் நம்ம விரட்டலாமை தவிர அடிக்கக்கூடாது. அப்ப அதனுடைய விளைவு என்ன ஆகும், அது போயிடுது, அது ஒரு கர்மாவா ரெஜிஸ்டர் ஆகுது. நம்ம ஒரு தவறும் செய்யலை, தப்பே செய்யலை, ஒரு கூட்டத்தை நின்றுகிட்டு இருக்கோம், திடீர்னு யாரோ செஞ்ச தவறுக்கு போலீசார்கள் ஒரு தடியடி நடத்துறாங்கன்னா அதையெல்லாம் சேர்த்து வச்சு நம்மீதும் இந்த தடியடி பிரயோகம் நடக்கும். நமக்கு அது தெரியவே தெரியாது. நம்ம ஒரு தப்பு பண்ணலங்க, ஒதுங்கி தான் வேடிக்கை தாங்க நான் பார்த்தேன். என்ன மேல போலீஸ் அடிச்சிட்டாங்க அப்படின்னா போலீஸுக்கு அந்த இடத்துல அவங்க வந்து ஒரு கமாண்ட் கொடுத்துட்டாங்கன்னா யாரு என்னன்னே பார்க்க மாட்டாங்க, உடனே தடியடி பிரயோகம் நடத்திடுவாங்க. அந்த அடி நம்ம மேல விழணும்னா கண்டிப்பா நடக்கும். நம்ம எதுக்குன்னே தெரியும், அப்பதான் நம்ம தெரியும். உங்களுக்கு நீங்க யோசிச்சிருப்பீங்க, நான் யாருக்கும் ஒரு தப்பும் பண்ணலையே, என்ன திடீர்னு வந்து என்ன அடிச்சுட்டு போறாங்களே, நமக்குள்ளே நம்ம அழுவோம், ஏன் அப்படி நடந்துச்சு. பள்ளிக்கூடத்தை கூட இந்த மாதிரி ஆசிரியர் சில சமயத்துல இன்னொருத்தன் தப்பு பண்ணிருப்பான், நம்ம அடி வாங்குவோம். அதே மாதிரி வீட்டில் பார்த்தீங்கன்னா அண்ணன் பண்றதுக்கு தம்பி அடி வாங்குவான். இதெல்லாம் நடக்குது அப்படின்னா இந்த கர்மாவனுடைய வெளிப்பாடு. இது ஒரு சாதாரண விஷயம் தான். அப்ப நீங்க பாத்துங்க, ஒரு சாதாரண தவறுக்கே இப்படிப்பட்ட தவறு ஒரு தண்டனை அப்படின்னா பெரிய தவறுகள் செய்தால் எப்படிப்பட்டதாக இருக்கும். சரி, நீங்க கேட்டீங்க அந்த கர்மா தானா வருமா? ராமாயணத்திலே உதாரணம் இருக்கு, மகாபாரதத்தில் நேர்முகமான உதாரணம் இருக்கு. ரொம்ப அழகா சொன்னோம்னா சிலப்பதிகாரத்தில் வள்ளுவர் ரொம்ப அற்புதமாக இளங்கோவடிகள் சொல்லுகிறார், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். சிலப்பதிகாரத்தினுடைய முக்கியமான அந்த ஒரு வார்த்தையை பார்த்தீங்கன்னா ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும்னு இளங்கோவடிகள் சொல்றார். கோவலனுடைய மரணத்தை சொல்லும் பொழுது கோவலன் தவறு செய்யாமல் தன் மனைவினுடைய அந்த சிலம்பை வாங்கி கொண்டு போய் கொல்லர்கிட்ட கொடுக்குறான். அவர் வந்து தன்னுடைய பொருளை தொலைச்சிடுறாரு. ராஜாவுடைய மனைவி கொடுக்கும் பொழுது இதுவும் அதுவும் ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்தோன்னே இதுதான் ராஜாவுடைய மனைவி காலில் அணிந்த சிலம்புன்னு சொல்லி கொடுத்து கோவலனுக்கு ஒரு மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலுக்கு அவர் தள்ளி விடுகிறார். அப்ப கண்ணகி மதுரை அடிச்சதுலாம் நமக்கு தெரியும். அப்ப தர்மதேவன்கிட்ட கேட்கும்போது மதுராவதி தெய்வம் வந்து நிக்குது. அப்ப கேட்கும்போது என் கணவன் என்ன தவறு செஞ்சான், ஏன் அவனை கொன்ன, ஒரு தவறு அவன் செய்யலையனப்ப இப்பிறவியில் இல்லை முற்பிறவியில் அவன் செய்த அந்த ஊழ்வினைக்குத்தான் அந்த பயனை அவன் அனுபவித்தான் என்று தெரிந்தவுடன் அந்த கண்ணகி நேராக சென்று இறைநிலைக்கு மாறிவிடுகிறாள்னு கண்ணகியினுடைய சரித்திரம் சொல்லுது. அப்போ நம்ம தமிழ் சான்றோர்களே இதை வந்து வகைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. இது ஒரு விஷயம். ரெண்டாவது கர்மான்னா ராமாயணத்துல ராமபிரான் வாலியை மறைந்திருந்து தாக்குகிறான்.
அப்போ இன்னைக்கு அது வந்து ஒரு பெரிய விவாத பொருளா தான் இருந்திருக்கு. ராமன் வந்து வாலி பின்னாலேருந்து அடிச்சு, அதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் ராமபிரானும் மனிதனாக இருந்ததால் மனித தர்மத்திற்கு கட்டுப்பட்டு ஒரு விலங்கை எப்படி அடிக்கிறமோ அடிச்சு கொன்னான். அது மனித தர்மம். ஆனால் அவன் இறைவன் அல்லவா? அதற்கான ஊழ்வினையை எப்பொழுது அனுபவித்தான் என்றால் கிருஷ்ணாவதாரத்தினுடைய முடிவில் அதே வாலி ஜரா என்ற வேடனாக பிறக்கிறான். அப்படியே ஞாபகப்படுத்திட்டு வாங்க. இன்னொரு பக்கம் காந்தாரி, கிருஷ்ணா என்னுடைய குலத்தையே நீ அழிச்சிட்டடா, உன்னுடைய வம்சம் அழியட்டோன்னு சாபம் கொடுக்குறா. சரி தாயே, ஏற்றுக்கொள்கிறேன், நானும் பூபாரம் முடிக்க வந்தவன் தானே, நடத்தட்டும் அப்படின்னு அவள் கொடுக்கப்பட்ட சாபத்தினுடைய விளைவு என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, கிருஷ்ணனுக்கு சாம்பன் ஒரு பையன் இருந்தான். அவன் விளையாட்டு பையனா இருந்தான். அப்போ சப்த ரிஷிகள், அகத்தியர், வசிஷ்டர் முதலிய ரிஷிகள்லாம் கிருஷ்ணனை பார்க்க வரும்பொழுது சாம்பன் என்ன பண்றான், தன்னுடைய நண்பன் ஒருத்தனுக்கு பெண் மாறி, அதாவது கர்ப்பிணி மாறி ஒரு சேலையை கட்டி விட்டு, முனிவர்களே இந்த பெண்ணுக்கு என்ன குழந்தை பிறக்கும்னு சொல்லுங்கன்னு கிண்டலா கேட்கறான். அடுத்த நிமிஷம் அவங்க வந்த கோவம், தன்னை பத்தியா இவ்வளவு கஷ்டப்பட்டு தவம் இருந்து வரோம், எவ்வளவு நம்மளை வந்து அலட்சியமா பேசலாம் பாருன்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, மூடனே உன் வம்சத்தையே அழிக்கக்கூடிய கோடாரி காம்பு பிறக்கும் அப்படின்னு சொல்லி சபிச்சிடுறாங்க. என்னடா அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு, ஆமா இவங்க சொன்னா பறிச்சிருமான்னு சொல்லிட்டு போனோன்னே அவர்கள் சொன்ன வாக்கு அப்படியே பலித்து அவனுடைய வயிற்றில் ஒரு கோடாரி காம்பு வளர ஆரம்பிக்கிறது. எடுத்து இன்னைக்கு இருக்கு, ஆமா மகாபாரத்துல இருக்கு. அப்படியே கொண்டு போய் பலராமன்ட்டையும் கிருஷ்ணன்ட்டையும் கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஐயோ இந்த மாதிரி கோடாரி காம்பு வந்துருச்சு, அதை உலக்கைன்னு கூட சொல்லுவாங்க, உலக்கை பிறக்கும்னு சொன்னதாகவும் அந்த உலக்கை வந்ததாகவும் சொல்லுவாங்க. அதை கொண்டு கொடுத்தா அந்த மாதிரி ஆயிட்டு அப்படின்னு கிருஷ்ணன் என்ன சொல்றாராம், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், அவர் துவாரகா நகரத்துல இருக்காரு. அதாவது 4 பக்கமும் கடல் சூழ்ந்த போய் தான் துவாரகா. இதை உடைச்சு தூளா உடைச்சு அந்த கடலை கலந்துருங்கன்னு சொல்றாரு. ஏன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அவருக்கு தெரியும். அந்த துகள்கள், அந்த உடஞ்சி போன அந்த தூளெல்லாம் எடுத்து கலக்குறாங்க. அந்த எல்லா தூளும் கடல்ல போய் கறக்குது. அதுல ஒரே ஒரு கூர்மையான பகுதி மட்டும் ஒரு மீனுடைய வயிற்றுக்குள் சென்று விடுகிறது. அந்த மீன் ஜரா என்ற வேடனுடைய வலையில் மாட்டுகிறது. அந்த ஜரா தான் போன பிறவில வாலியா இருந்தவன். அவன் அந்த மீனை அறுக்கும் பொழுது அந்த கூர்மையான பகுதி அதனுடைய வயிற்று இருக்கிறத பாக்குறான், அதை எடுக்கிறான். அது வரைக்கும் மொட்டையா இருந்த ஒரு அம்பு இது வந்து சரியா உட்காரல. இதை வச்சு பாக்குறான், கரெக்டா சேர்ந்துருது. அதை பத்த வச்சு ஆயுதமா உருவாக்கிட்டான். தொட்டு பாக்குறான், ரொம்ப கூர்மையா இருக்கு. அப்ப சரியான ஒரு பறவை மீது பயன்படுத்தணும்னு காத்துட்டு இருக்கான். அப்படியே போறான். கிருஷ்ண பகவான் பாண்டவ யுத்தம்லாம் முடிஞ்சு போச்சு, தர்மருக்கு முடிசூட்டியாச்சு, அவர் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் முடியுது. அவர் வந்து ஒரு மரத்து மேல ஏறி அப்படி தன்னுடைய பாதத்தை மட்டும் அப்படி வெளியில காமிச்சுக்கிட்டு குடல் ஊதிட்டு இருக்கார். கண்ணனுடைய பாதம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு செந்தாமரை பூ போல இருக்கும், அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு கண்ணனுடைய பாதம். அந்த பாதத்தை அப்படி வைத்துக்கொண்டு முகம் தெரியாதவனும் உடம்பு தெரியாதவனும் ஒரு மரத்துல குடல் ஊதுறார். இந்த ஜராங்கிற வேடன் அந்த துகள் யாதவ குலம் அழிக்கப்பட வேண்டும், அந்த துகள் வந்து சபிக்கப்பட்டது இல்லவா, அதுதானே உங்க அம்புல வந்திருக்கு, அதை எடுத்துட்டு வரான். இதை பார்த்தோன்னே அந்த கால் அசைறதை பார்த்துட்டு அது ஏதோ வந்து ஒரு அழகான குருவி, ஒரு பறவை நினைச்சிட்டு அம்பு எடுத்து வீசுறான். அந்த அம்பு கண்ண பகவானுடைய பாதத்தை துடைக்கிறது. அங்கேருந்து ரத்தம் பெருகிறது. சத்தம் ஒன்றும் வரல. வந்து பார்க்குறான், பார்த்தா கிருஷ்ணன் அடிச்சிருக்கான். ஐயோ பகவானே நான் அவனை அடிச்சிட்டேனேன்னு சொல்லிட்டு கதறான். இல்லப்பா நீ சரியா தான் பண்ணிருக்க, நான் வைகுண்டம் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. நீ வாலியா பிறந்தப்போ நான் உன்னை மறைஞ்சு நின்று அடிச்சேன். இப்போ நான் கிருஷ்ணனா பிறக்கும் போது நீ வேடனா வந்து என் வம்சத்தை முடிப்பதற்கான கடமையை செஞ்சிட்ட, நீ வைகுண்டம் போன அவர் அனுப்பிடுறார். எதற்கு சொல்லுகிறேன், கண்ணனாக இருந்தாலும் அந்த ஊழ்வினையிலிருந்து தப்பவே முடியாது. இதுதான் கர்மான்னு சொல்லக்கூடிய விஷயம். அப்போ காஞ்சி மகான் சொல்லுவாரு, இந்த கர்மாங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கண்ணுக்குட்டி மாதிரி. தாய்ப்பசு எங்க இருந்தாலும் அந்த கன்றுக்குட்டி சரியாக அத்தனை கூட்டங்களுக்கு மத்தியில் தன் தாய்ப்பசுவை வந்து எப்படி அடையுமோ அதுபோலே கர்மா. நாம் எத்தனை பிறவி எடுத்தாலும் சரி, என்ன ஒரு மதத்துல பிறந்திருந்தாலும், அது வந்து நம்ம செடியா இருக்கலாம், கொடியா இருக்கலாம், மரமா இருக்கலாம், பாம்பா இருக்கலாம், பல்லியா இருக்கலாம், மனிதனா இருக்கலாம், நம்ம எந்த பிறவி எடுத்திருந்தாலும் அந்த கர்மா நம்மிடம் வந்து சேர்ந்து விடும். நமக்கு தெரியாது, நமக்கு சட்டையா இருந்தா தெரியும். நம்ம அதே மாதிரி உடம்பில் அணிந்து கொள்ளக்கூடிய பொருளாகவோ, எழுதக்கூடிய பேனாவாகவோ, காலில் போடக்கூடிய செருப்பாக இருந்தா இதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த கர்மாங்கிற விஷயம் நமக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அந்த கர்மா என்பதுதான் நமது நிழல். இந்த நிழலை வந்து நீங்க எப்ப பார்க்கலாம் அப்படின்னா மாலை வெயில் நேரத்துல பார்க்கலாம். ஆனால் நம்ம எங்க போனாலும் அது பின்னாடியே வரும். உங்களுக்கு தெரியும், நம்முடைய நிழல் விழறத பார்க்கலாம். இதை சொன்னா மக்கள் புரிஞ்சுப்பாங்க. அதனால கர்மாங்கிறதையே நிழலா தான் சொல்றாங்க. நாம் இறக்கும் பொழுதுதான், நம்ம இறப்பதற்கு முன்னாடி தான் நாம் நிழல் சற்று முன் செல்வதை நாமே பார்க்க முடியும். முன்னால பின்னால வரத நிழல் வரதை வந்து ஒரு மனிதன் எப்ப உணர முடியும் அப்படின்னா அவனுடைய இறப்பு நேரத்தில் வரும்பொழுதுதான் அந்த நிழலுடைய நடவடிக்கைகளை வைத்து நாம் இறக்க போகிறோம் தெரிந்து கொள்ளலாம். அந்த கர்மா அந்த நேரத்துக்கு சரியா வந்துருமா.
இதை நீங்க கர்மா பத்தி கேட்கும்போது ரொம்ப ஒரு சுவையான ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். இங்க நம்ம நேயர்களுக்கும் அதை வந்து சொல்லும்போது ரொம்ப ஆனந்தமா இருக்கும். ஒரு பறவை பார்த்துங்க, அந்த பறவை அவ்வளவு அழகான பறவை. அது பறப்பதிலும் சரி, அது வந்து குரல் கொடுத்து பாடுவதிலும் சரி ஒரு தனித்துவம் கொண்ட பறவை. அப்படி இருந்தப்போ வானத்துல கருடன் பறந்து வரார். ஒரு அற்புதமான ஒரு கூட்டுல அந்த குருவி, அந்த ஒரு பறவை உட்கார்ந்து சிரிச்சு விளையாடிட்டு இருக்கு. அதே நேரம் யமதர்ம ராஜனும் எருமை மாட்டு மேல வந்து பாசக்கைத்தை அப்படியே சுத்திக்கிட்டே உட்கார்ந்துருக்காரு. அந்த குருவியை கொல்ல வேண்டிய நேரம் வருது. ஆனாலும் யோசிக்கிறாரு, கருடனை பார்க்கிறாரு, அந்த குருவியை பார்க்கிறாரு, சுத்தி பார்க்கிறாரு, ஒன்றும் பண்ண முடியல. கருடன் பார்த்தான், ஆஹா, இந்த யமதர்ம ராஜா இந்த குருவியை கொல்ல போகிறார், அதாவது நேரம் முடிஞ்சு போச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, யமனுடைய கண் பார்வைக்கு சிக்காமல் 5 சமுத்திரம் தாண்டி ஒரு இடத்துல வச்சிருவோம்னு சொல்லி அந்த குருவியை கொண்டு போய் ஒரு சமுத்திரத்தை தாண்டி போய் ஒரு ஆலமர பொந்துல கொண்டு போய் அந்த பறவையை வச்சுக்கிட்டு அழகு பார்க்கிறார். அடுத்த 2வது நிமிடம் அந்த குருவியினுடைய அந்த பறவையினுடைய உயிர் பிரிந்து விடுகிறது. அதிர்ந்து போகிறார் கருடாழ்வார். பார்க்கும்போது யமதர்மராஜா வந்து கருட பகவானை வணங்குறார். சுவாமி, நீங்க ஏன் வணங்குறீங்கன்னு? இல்லை கருடாழ்வார, அந்த பறவை 5 சமுத்திரத்துக்கு முன்னாடி ஒரு அழகான மரத்துல உட்காந்து விளையாடிட்டு இருக்கு. இன்னும் 10 வினாடிகளில் அந்த குருவியினுடைய பறவையினுடைய உயிர் போக வேண்டும் என்பது விதி. இந்த கர்ம விதிப்படி நான் அந்த உயிர் எடுக்கணும். எனக்கு என்ன பயம்னா, எப்படி நான் அதை செய்ய முடியும்? 10 வினாடிக்குள்ள 5 சமுத்திரம் தாண்டி அந்த குருவி எப்படி போகும்? உங்களை மீறி நான் எப்படி அந்த குருவியோட உயிரை எடுக்க முடியும் நினைக்கும் பொழுது, அந்த குருவியினுடைய கர்மா அடிப்படையில் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, காப்பாத்துறதா நினைச்சு 5 சமுத்திரம் தாண்டி இந்த குருவியை கொண்டு வச்சிங்க, நான் உயிர் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா போச்சு என்று சொன்னாராம். எதற்கு சொல்லுகிறேன்? அந்த கர்மா என்பது எந்த இடத்தில் எப்படி வந்து சேரும்னே தெரியாது. ஆனால் அது தன்னுடைய கடமையை மிகச்சரியாக செய்து கொண்டே இருக்கும். பார்க்கக்கூடிய நேர்கள், இப்ப நீங்க முதலே கேட்டீங்க, இந்த கலியுகத்துல நிறைய கஷ்டங்கள், அதாவது பெரிய பெரிய புள்ளிகள் இருக்காங்க. அவர்கள் பல வழிகளில், எல்லாரையும் நம்ம சொல்ல வேண்டாம், ஒரு சில பேர் தவறான வழிகளை சம்பாதிக்கிறாங்க. அப்படி சம்பாதிக்கும் போது அவங்க வந்து பல கார் வைக்கிறாங்க, பெரிய பெரிய இடத்துல இருக்காங்க, பெரிய மனிதர்களோடு பெரிய வந்து ஒரு பொறுப்புல இருக்காங்க. ஆனால் எந்த தவறும் செய்யாதவர்கள் சாதாரண நிலைமையில இருக்காங்கன்னா அது கூட கர்மா தான் காரணம். அந்த கர்ம வினை முடியும் பொழுது அவர்கள் அதல பாதாளத்திற்கு தள்ளப்படுவார்கள். அது நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம், ஏப்பா நல்லா தானே இருந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு குறையும் இல்லையேன்னு. அவங்களுடைய இடத்தில் இருந்து பார்க்கும் பொழுதுதான் அவர்கள் செத்து பிழைப்பது நமக்கு தெரியும். அது வரைக்கும் நமக்கு தெரியவே தெரியாது. தூக்கம் கூட இருக்காது, தூக்கமும் இருக்காது, அவர்கள் வாழ்க்கையில சுகமே இருக்காது. எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இறைவன் வந்து ஏதாவது ஒரு லாக் வச்சிருப்பான். எல்லார் வீட்லயும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து யாரும் கவலைப்படாத மனிதனும் ஒத்துருமே இருக்க முடியாது, குறையில்லாத மனிதனும் ஒத்துருமே இருக்க முடியாது. பெரிய ஆளா இருந்தாலும் சரி, கார்ல போனவனும் அப்படித்தான் இருக்கான், பைக்ல இருக்கிறவனும் அப்படித்தான் இருக்கான். பெரிய பெரிய திரைப்பட இயக்குநர்களாகட்டும், நடிகர்களாகட்டும், தயாரிப்பாளர்களாகட்டும், அரசியல்வாதிகளாகட்டும், எல்லாருக்குமே நம்ம நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி இந்த வாழ்க்கை, உலக வாழ்க்கை என்பது இன்பமயம் அல்ல. வாழ்க்கையில இன்பம்னா என்னன்னா, நம்ம சாப்பாட்டுல வந்து அந்த ஒரு ஊறுகாவை தொட்டுக்கிறோம்ல, அதுதான் இன்பம் என்பது. ஊறுகாய் மாதிரி தான். கொஞ்ச நிமிஷம் தாய் சாத்து கொஞ்சம் ஊறுகாயை தொட்டுக்கலாம், ஊறுகாயே தொட்டுக்க முடியாது. அது மாதிரி இன்பமே சுவைச்சிட்டோம்னா அது லைஃபா இருக்காது. அதனாலதான் இறைவன் என்ன பண்றான், பல்வேறு கர்மாக்களை நமக்கு கொடுக்கிறான். அப்ப நீ செய்யக்கூடிய செயல்கள் எப்படி இருக்க வேண்டும்? நல்ல செயல்களாக இருக்க வேண்டும். இந்த மனித உலகத்துல போகும்போது நமக்கு நல்லது தீயது மாறி மாறி வரும். இந்த மூக்குல பிராணவாயு ஓடிட்டு இருக்கு. அப்போ வலது சுவாசியிலேருந்து வரக்கூடிய மூச்சு, இடது சுவாசியிலேருந்து வரக்கூடிய மூச்சு, ரெண்டுமே பாத்தீங்கன்னா இதுதான் இயக்குது. இதைத்தான் மூக்குடைய நுனியை நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னால் நாம் நம்மை தெரிந்து கொள்ளலாம். இன்னும் சொல்ல போனால் அந்த சுவாசத்தை யாரெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறார்களோ, கண்ணை மூடி சுவாசத்தை உணர உணர நம்மை நாம் உணர்ந்து கொள்ள முடியும், நல்லதை மட்டுமே செய்ய முடியும் என்பதை பலரும் சொல்லியிருக்காங்க. ஆனா எத்தனை பேர் செய்யறோம்? யோகா கிளாஸ் நடக்குது சார், அன்னைக்கு ஒரு நாள் நம்ம உருப்படியா பண்றோம், மறுநாளைக்கு நம்ம செய்யறது இல்லையே, எனக்கு நேரம் இல்லைங்கிறோம். நேரம் இல்லாமல் இல்லை, நேரத்தை நாம் உருவாக்கி கொள்வதில்லை. சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்கு, திரைப்படம் பார்க்க நேரம் இருக்கு, நண்பரோட பேசுறதுக்கு நேரம் இருக்கு, வேற எங்கெங்கயோ போய் கதை பேசுறதுக்கு நேரம் இருக்கு. ஆனால் இது போன்ற எளிய விஷயங்களை ஏன் நம்மளால செய்ய முடியல அப்படின்னால் அதற்கான நேரம் நமக்கு வரவில்லை. கர்மாங்கிற விஷயம் நமக்கு வரலைங்கிறது தான் உண்மை. அப்போ அந்த நல்ல கர்மா வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, சார் எல்லா நேரத்திலும் நம்ம எதிர்ப்பவர்கள் ரொம்ப, இப்போ கண்டிப்பா அந்த நேரத்தை சொல்லணும், இப்போ நம்ம வண்டியில போயிட்டு இருக்கோம், நாம பார்த்து ஜாக்கிரதையா தான் போவோம். எதிர்த்தாப்புல வரக்கூடிய வாகனங்கள், 2 சக்கர வாகனம், 3 சக்கர வாகனம் வேகமா வருவாங்க. நம்ம தப்பே செஞ்சிருக்க மாட்டோம், இப்ப நமக்கு வேகமா போறதா பிரேக் பிடிச்சி நிக்கிறதான்னு தெரியாது, தட்டிட்டு போயிடுவாங்க. நாம தவறு செய்யவில்லை, ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க சார், நம்மள கத்திட்டு போவாங்க, நம்மள திட்டிட்டு போவாங்க.
நம்ம வந்து அந்த இடத்த நியாயமே பேச முடியாது. அப்ப உயர்ந்து யார் உரத்த குரலை பேசுறாங்களோ அது நியாயமாகவே கருதப்படும். அப்ப எல்லாரும் நம்மளை பாக்குறாங்களே, நமக்கு ரொம்ப வந்து அவமானமா போச்சே நம்ம நினைப்போம். அது நமக்கான கர்மா ஆக்டிவேட் ஆகக்கூடிய நேரம். அந்த சமயத்துல நாமும் கத்தி சண்டை போட்டோம்னா அந்த இடத்துல நம்முடைய வேலையும் போய் அவங்க வேலையும் போய் அதனுடைய தாக்கம் காவல்துறை வரைக்கும் போய் நீதிமன்றம் வரைக்கும் போற மாதிரி ஆயிடும். அதனால் தான் அமைதியை காக்க வேண்டும். இப்ப இதுல இருந்து பார்க்கக்கூடிய நேயர்கள் பொறுமையை கத்துக்கணும். ஒரு முறை வந்து ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட வந்து ஒரு இவர் கேட்கிறார், சார் எல்லாரும் குழப்பிக்கிறாங்க சார், சன்னிதானம் நிதானம் தியானம் எது சார் சிறந்தது? அவர் முதல்ல சொன்னார், முதல்ல நிதானம், அப்புறம் சன்னிதானம், அப்புறம் தியானம்னார். அது மாதிரி நாம எந்த ஒரு செயலில் இறங்கினாலும் பரபரப்பு வேகமே வேண்டாம் சார். அமைதியாக செயல்படும் பொழுது வாழ்க்கையில் வெற்றி கனியை பெற்று விடலாம். அந்த அமைதியில் இருந்தான் கர்மா துவங்குகிறது. உடனே கிடைச்ச வெற்றிக்கே அர்த்தம் நிச்சயமா. அதனாலதான் யாரெல்லாம் அமைதியா போறோம், ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின் தி ரேஸ்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைக்கும் போது அப்போ பாதைகள் தெளிவாக இருக்கும். நீங்க இதை பிராக்டிக்கலா சொல்லணும் சார். வண்டியில நீங்க ஓட்டும் பொழுது மெதுவா போனீங்கன்னா வேகத்தை உங்களால கட்டுப்படுத்த முடியும். ஒரு ஸ்பீட் பிரேக் இருக்கு, நீங்க மெதுவா போனீங்கன்னா கஷ்டப்பட்டு பிரேக் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. நார்மலா லைட்டா பிரேக் பிரஸ் பண்ணாலே அப்படியே வண்டி மெதுவா போகும், குலுங்காம அலுங்காம போய் அந்த ஸ்பீட் பிரேக்கை தாண்டி போயிடலாம். வேகமா வரீங்கன்னு வச்சுங்க, அந்த ஸ்பீட் பிரேக் கிட்ட போய் நீங்க கிளட்சை போட்டு பிரேக்கை இழுக்கும் பொழுது நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு நடுக்கம் வரதா பார்க்க முடியும். இதுதான் வாழ்க்கை. அப்ப கர்மா என்பதும் எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வண்டி மாதிரிதான். அப்போ அந்த வண்டியில போகும்பொழுது எப்படி நாம் விஷயத்தை கையாள வேண்டுமோ அது போலே நமக்கு எல்லாமே தெரியும் சார். ஒரு பெரிய பொறுப்புல நீங்க வரீங்க, அந்த நீங்க நினைச்சா யாருக்கு வேணாலும் வேலை கொடுக்கலாம், யாரை வேணாலும் வேலையை விட்டு தூக்கலாம். அப்படிங்கும்போது ஒரு மனிதனுடைய இயல்பு எப்படி இருக்குன்னா, நமக்கு யாரெல்லாம் சாதகமா இருக்காங்களோ, யாரெல்லாம் நமக்கு பிடிக்குதோ அவங்களெல்லாம் வேலையில வச்சுக்குவோம். யாரை பிடிக்கலையோ அவங்கள ஏதாவது ஒரு சாதாரண ஒரு சப்பையான காரணத்தை சொல்லி வெளியில பிடிச்சு தள்ளிவிடுவோம். அப்போ தவறே செய்யாதவரை நமக்கு பிடிக்கலைங்கிற ஒரே காரணத்துக்காக நீக்கிறோம் பாருங்க, அது கர்மாவாக நம் உடம்பில் ஒட்டி கொள்ளும். அடுத்தது பிடிச்சிருக்கு, அவன் நல்லது பண்றானோ கெட்டது பண்றானோ, நமக்கு ஜால்ரா அடிக்கிறதுக்கு சல்யூட் அடிக்கிறதுக்காக அவனை உட்கார வைக்கிறோம்னு வச்சுங்க, அப்போ அதுவும் ஒரு கர்மாவாக ஒட்டி கொள்ளும். இது எந்த நேரத்துல எப்படி பிரியும்னு கேட்டீங்கன்னா இது உடனே பலனை கொடுக்காது சார். அந்த பிறவி கூட முடிஞ்சிடலாம். பிறவி முடிந்த பிறகு அடுத்த பிறவி எடுக்கிறாங்க பாருங்க, அது அப்பொழுது தொடர்ந்து வரும். அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது, அதெல்லாம் வாழ்க்கையில நடக்கும். இதனால தானா அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு பிறவி எடுக்க வேண்டி இருக்கும். அதனால தான் கர்மாவை அறிந்த சித்தர்கள் என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் நல்லதை மட்டுமே செய்யுங்கள். உங்களுக்கு ஒரு கெட்டவனே உங்களை எதிர்த்தாப்புல வரான், உங்களை திட்டுற மாதிரி வரான், உங்களை பிடிக்காத வரானாலும் அவரிடம் அன்பு பாராட்டுங்கள். அங்குலிமாலன் கதையை கேள்விப்பட்டிருப்பீங்க, அதை சொல்லி நான் நிறைவு பண்ணான்னு நினைக்கிறேன். புத்தர் அப்படி ஒரு அமைதியும் அன்பும் தயையும் பொருந்தியவர். நடந்து போயிட்டே இருக்காரு, அன்பை தவிர புத்தர்கிட்ட எதுவுமே கிடையாது. அவரை கூட விஷ்ணுவோட அவதாரமா சொல்லுவாங்க. போகும் பொழுது அந்த வனப்பகுதியில் இருந்த ஒரு வேடுவன், அவன் ஒரு காட்டு மிராண்டி. அவனுக்கு என்னன்னா ஒரு வித்தியாசமான பழக்கம், எல்லாருடைய கட்டை விரலையும் வெட்டி வெட்டி ஒரு மாலையா கட்டி கழுத்துல போட்டுக்குவான். அவன் என்ன பண்றான், புத்தரை பத்தி கேள்விப்பட்டோன்னா அவருடைய கட்டை விரலையும் வெட்டுகிறேன்னு சொல்லி சவால் விட்டு உட்காந்துருக்கான். புத்தர் பெருமான் வருகிறார். வந்தோடனே அங்குலிமாலன் போய் கையில கத்தி வச்சுக்கிட்டு, தயாரா இருக்கீங்களா, அவங்க கையை நான் வெட்டுறதுக்கு ரெடியா இருக்கேங்கிறான். அப்பா நீ வெட்டுறதுதான் வெட்டுற, ஏன் கட்டவரில் வெட்டுற, தலையே வெட்டி எடுத்துக்க அப்படிங்கிறார். இவன் அந்த வார்த்தையை கேட்டோன்னா அசந்து போறான். ஒரு நிமிஷம் அவன்கிட்ட எந்த ஒரு பேச்சு மூச்சும் இல்லைன்னா, வெட்ட வரேன்னு சொல்லும்போது ஓடி போனவங்க தான் ஜாஸ்தி, நின்று யாரும் பேசினதே கிடையாது. இவர் தன்னையே கொடுக்குறேங்கிறாருன்னு யோசிச்சு பார்க்கணும், இவர் சாதாரண மனிதர் கிடையாதுன்னு உட்கார்றான். அப்போ உயிர்களுடைய பிறவிகளுடைய சூழல்களை பற்றி சொல்றாரு. இந்த பிறவிங்கிறது எப்படிப்பட்டதா இருக்கு, இந்த பிறவில அன்பு மட்டும்தான் விதைக்கப்படணும்னு அவனுக்கு ஒரு 2 நிமிஷம் அவன்கிட்ட பேசினோன்னு தான் செய்த தவறுக்கு தன்னுடைய கட்டை விரலையே அறுத்து தந்துடுறேன்னு சொல்றான் அந்த அங்குலிமாலன். அங்குலம்னா அங்குஷ்டம்னு சொன்னா அந்த கட்டை விரல்னு பேரு. அப்ப சொல்றாரு, இல்லப்பா தேவையில்லை, இனி எத்தனை விரலை எடுத்தியோ அத்தனை விரல்களுக்காக நீ பாடுபடு. அந்த விரல்களை எடுக்கப்பட்டவர்களுக்கு மனதிற்கு திருப்தி தரக்கூடிய வகையில் இந்த உலக உயிர்களுக்கெல்லாம் நீ உன்னுடைய அன்பை செலுத்து, கடைசி காலம் வரைக்கும் நீ அன்பானவனா இருன்னு ஆசீர்வாதம் பண்றார். அவனும் ஒரு புத்த பிக்குவாக மாறுகிறான் என்று அந்த கதை முடிக்கிறது. எதற்கு சொல்லுகிறேன், இந்த வாழ்க்கையில் கர்மாவிடம் இருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்றால் நல்ல கர்மாக்களை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல கர்மாக்களை செய்தவர்கள் தான் தேவர்களாக இந்த உலகத்தையே வழிநடத்தக்கூடிய சித்தர்களாக இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால இயன்ற வரைக்கும் நாம் இந்த கர்மாவை வாழ்வில் எல்லாருக்கும் பயனுள்ளதா மாற்றணும். எதை கொடுத்தாலும் மனப்பூர்வமா கொடுக்கணும். ஒரே ஒரு கையில இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு பழத்தை ஒரு பிச்சைக்காரரை கொடுத்தாலும்
ஆனந்தமா கொடுக்கணும், சந்தோஷமா கொடுக்கணும், ஒரு சாப்பிட்றத பார்த்து நம்ம சந்தோஷப்படணும். அது இருந்தாலே தெய்வ நிலைக்கு நாம் உயர்ந்து விடுவோம். யாரெல்லாம் கொடுக்கிறார்களோ அவர்கள் இறைவனுக்கு சமமானவர்களாக சொல்லப்படுகிறார்கள். கண்ணனை பத்தி சொல்லும் பொழுது அவன் தன்னுடைய ரத்தத்தால தான் செய்த புண்ணியத்தெல்லாம் கொடுத்தான்னா கண்ணனை விட தூக்கி வச்சு அவனை கொண்டாடுறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் ரொம்ப நேர்முகமான ஒரு உதாரணம். ஐயா மறைந்த புரட்சி கலைஞர் திரு விஜயகாந்த் அவர்கள், புரட்சி தலைவர் திரு எம்ஜிஆர் அவர்கள், இவருடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் அவர்கள் மறையும் வரை கொடுத்து கொண்டே இருந்தார்கள். இன்றும் அவர்கள் ஞாபகார்த்தமாக அந்த உதவிகள் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனால் தான் இன்றும் இந்த மனித உலகத்தில் அவர்கள் மறைந்தாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது அவருடைய நல்ல கர்மா. அதனால் அந்த வாழ்க்கையில நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, பிறருக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை அதிகப்படுத்த வேண்டும். அதுதான் நல்ல கர்மாவை நம் வாழ்வில் நம் தலைமுறைக்கே சேர்க்கும் என்று இந்த நிகழ்வில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன்.